மீம் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லா தளபதி படுகொலையால் மீண்டும் பதற்றம், பதிலடிக்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லா தாக்குவதற்கு முன்பே போரை தொடங்க இஸ்ரேல் திட்டம். இஸ்ரேல் அமைச்சர்கள் ராணுவ தளபதி இடையே மோதல். ஹிஸ்புல்லா தளபதி படுகொலைக்கு நசுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். ஈரான் விடுத்துள்ள புதிய எச்சரிக்கையால் பரபரப்பு. ஐரோப்பா முழுவதும் தீவிரமடைந்த இஸ்ரேலுக்கு எதிரான கல்வி புறக்கணிப்பு. சுமார் 1000 பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலை முழுமையாக நிராகரிப்பதாக அறிவிப்பு. உயர்கல்வி கடுமையாக பாதிக்கப்படும் என ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கதறல். குழந்தைகளை பலாத்காரம் செய்யும் மர்ம யூத அமைப்பு. கொலம்பியாவில் 17 சிறுவர்கள் மீட்பு. உலகம் முழுவதும் அலர்ட். இஸ்ரேல் டாங்கிகளை நுட்பமாக செயலிழக்க செய்த ஹமாஸ். சிறப்பு உளவுத்துறை மூலம் இஸ்ரேலிய படையிடம் இருந்து முக்கிய தகவல்களை திரட்டியது அம்பலம். ஜெருசலத்தில் உள்ள துருக்கி தூதரகம். அங்கிருந்து இஸ்ரேலை உளவு பார்க்கும் துருக்கி. இஸ்ரேல் அமைச்சர்கள் கடும் மோதல். துருக்கியை வெளியேற்ற கோரிக்கை. யாரும் எதிர்பார்க்காத வகையில் இதுவரை 26 உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தளத்துக்கு அருகே தோண்டி எடுக்கப்பட்ட கைதிகளின் உடல்கள். காசாவில் செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்த இஸ்ரேலின் கூலிப்படையான GHF. ஹமாஸுக்கு கிடைத்துள்ள புதிய வெற்றி. எக்ஸ் தளத்தின் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் லேபிளில் குளறுபடி. காசாவில் இருப்பவரை போலந்தில் இருப்பதாக காட்டுவதால் சர்ச்சை. ஐநா சபையில் இருந்து இஸ்ரேலை நீக்கும் நடவடிக்கை வேகப்படுத்தும் சிலி நாடு. புர்காவை ஆபாசமாக அணிந்து இழிவுபடுத்திய ஆஸ்திரேலிய MP. ஒரு நாள் முழுவதும் சபை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை. இஸ்ரேலின் பல்வேறு உயர்மட்ட ராணுவ தளபதிகள் திடீர் பணி நீக்கம். அக்டோபர் 7 ஹமாஸின் படையெடுப்பை தடுக்க முடியாததால் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவின் ராணுவ தளபதி படுகொலைக்கு உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இஸ்ரேலில் மீண்டும் பீதி ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக விரைவில் ஒரு குறுகிய முன்னெச்சரிக்கை ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் விரிவடைந்து வரும் ராணுவ அமைப்பு தற்போது தீர்க்கமான நடவடிக்கை தேவைப்படுத்தும் நிலையை எட்டிவிட்டதாக கூறுகிறது. ஹிஸ்புல்லாவின் 2ஆம் நிலை தளபதி ஹைதம் அலி பெய்ரூட்டில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி வரக்கூடும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. லெபனான் மீது தொடர் அத்துமீறல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் நிலையில் தற்போதைய இந்த சூழல் எழுந்துள்ளது. இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த போதும் ஹிஸ்புல்லா தனது திறன்களை மேம்படுத்தியே வந்துள்ளது. தற்போது ராணுவ தளபதியின் படுகொலைக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து ஒரு தாக்குதலை இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. இதையே காரணமாக வைத்து அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தலாம் என்று அச்சமும் இருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடன் புதிய மோதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையில் ராணுவ தலைமை தளபதிக்கும் ராணுவ அமைச்சருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இந்த மோதல் லெபனானுடனான போரில் தங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என ஏயால் சமீர் குற்றம் சாட்டியுள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய படையெடுப்பு தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் உள் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையை சரியாக நடந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ராணுவ தலைமை தளபதி ஏயால் சமீர் மற்றும் காட்ஸ் இடையே வெளிப்படையான மோதல் ஏற்பட்டது. இது இருவருக்கும் இடையிலான நீண்ட நாள் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சமீரின் விமர்சனத்திற்கு உடனடியாக பதிலளித்த காட்ஸ், ராணுவத்தின் உள் விசாரணை குறித்து பாதுகாப்பு கணக்கு ஆய்வாளர் 30 நாட்களுக்குள் பரிந்துரைகளை வழங்குவார் என்று மீண்டும் வலியுறுத்தினார். இந்த மோதலை தீர்ப்பதற்காக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருவரையும் தனியாக சந்திக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் மோதல் அதிகரித்துள்ள நிலையில் இந்த முரண்பாடுகள் தோன்றியுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவ தளபதி படுகொலைக்கு நிச்சயம் பழி தீர்க்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி ஹைதம் அலி படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேல் நிகழ்த்திய படுகொலைக்கு ஈரான் தனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையான IRGC சரியான நேரத்தில் இஸ்ரேலை நசுக்கும் பதிலடி மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளது. இதனிடையே இஸ்லாமிய போராட்ட இயக்கத்தின் மூத்த ராணுவ தளபதியை இஸ்ரேல்
படுகொலை செய்ததை கோழைத்தனமான செயல் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையை தாக்குதல் மீறி உள்ளதாகவும் லெபனானில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக அமைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவெளியில் பெரும்பாலும் அறியப்படாத ஹைதம் அலி ராணுவ ரீதியாக தலைமை பொறுப்புகளை வகித்தவர். அவரின் இழப்பு தங்களுக்கு பேரிழப்பாகும் என்று ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் மட்டும் சுமார் 1000 பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கதறி வருகிறது. சமீபத்திய இஸ்ரேல் அறிக்கை ஒன்றில் காசா போர் முடிந்த பின்னரும் இஸ்ரேல் கல்வி நிறுவனங்களும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் எதிர்கொள்ளும் கல்வி புறக்கணிப்புகள் மிக வேகமாக அதிகரித்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தொல் அவீவில் உள்ள பல்கலைக்கழக தலைவர்களின் குழு அமைத்த அகாடமிக் பைகாட் ஆஃப் இஸ்ரேல் மானிட்டரிங் டீம் தயாரித்துள்ளது. ஐரோப்பாவில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்மறை கருத்து மிகவும் ஆழமாக பதிந்துவிட்டதால் அரசியல் நடவடிக்கைகளால் மட்டுமே அதை மாற்ற முடியாது என்று அது கூறுகிறது. தி மார்க்கர் வெளியிட்ட இந்த அறிக்கையில் போர் முடிந்தும் புறக்கணிப்பு அழுத்தம் குறையவில்லை. மாறாக பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து புகார்கள் அதிகரித்து உள்ளதாக கூறுகிறது. இந்த போக்கு இஸ்ரேல் உயர்கல்வியை ஆபத்தான தனிமைப்படுத்தலுக்கு தள்ளக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. நவம்பர் 2025 நிலவரப்படி ஐரோப்பாவில் 1000 பல்கலைக்கழகங்கள் முழுமையான கல்வி புறக்கணிப்பை அறிவித்துள்ளன. ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் இஸ்ரேல் அறிஞர்களுடன் இணைந்து பணியாற்ற மறுக்கும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. ஹாரிசன் யூரோப் நிதி உதவிகளிலும் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்களுக்கான மானியங்கள் குறைந்துள்ளன. இதன் காரணமாக அவர்கள் பல சர்வதேச இணை திட்டங்களில் இருந்து நீக்கப்படுகின்றனர். புறக்கணிப்பு சம்பவங்களில் 57% தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களை, 22% கல்வி நிறுவனங்களை, 7% தொழில்முறை சங்கங்களை, 14% சர்வதேச கல்வி மற்றும் ஆய்வு பரிமாற்ற திட்டங்களை பாதிக்கிறது. சிறுவர் சிறுமியர்களுக்கு எதிராக கட்டாய கருத்தரிப்பு, பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு அட்டூழியங்களில் ஈடுபட்ட யூத மத அமைப்பைச் சேர்ந்தவர்களிடமிருந்து 17 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைக்கு உள்ளாகியுள்ள பழமைவாத யூத குழுவான லெவ் தஹோர் உறுப்பினர்களிடமிருந்து 17 சிறுவர்களை கொலம்பியா அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளனர். அமெரிக்கா, குவாத்தமாலா உள்ளிட்ட பல்வேறு நாட்டைச் சேர்ந்த இக்குழந்தைகள் பாதுகாப்பாக அரசு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். சில குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கக்கூடும் என்பதற்கான சான்றுகள் இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது மத செயல்பாடுகளின் போர்வையில் மனித கடத்தல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. இந்த குழுவின் சிறார் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து சர்வதேச எச்சரிக்கைகளும் வெளியிடப்பட்டிருந்தன. 1980களில் உருவான லெவ் தஹோர் பிரிவில் பெண்கள் தலை முதல் கால் வரை கருப்பு ஆடை அணிகின்றனர். இக்குழு குவாத்தமாலா, மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் சிறார் துஷ்பிரயோகம், கட்டாய திருமணம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக தொடர்ந்து விசாரணைக்கு உள்ளாகியுள்ளது. 2013ஆம் ஆண்டு சில உறுப்பினர்கள் குவாத்தமாலாவில் குடியேறினர். குழுவின் தலைவர்களில் சிலருக்கு இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளது. 2024 டிசம்பரில் குவாத்தமாலா அதிகாரிகள் லெவ் தஹோர் வசித்த ஒரு பண்ணையில் இருந்து 160 சிறார்களை மீட்டனர். கட்டாய கர்ப்பம், துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகளும் அப்போது முன்வைக்கப்பட்டன. இஸ்ரேலிய படையினரை சிறப்பு உளவுத்துறை மூலம் கண்காணித்து ஆக்கிரமிப்பு டாங்கிகளை செயலிழக்க செய்து அவற்றை ஹமாஸ் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் உபகரணங்கள், குறிப்பாக நுணுக்கமான தகவல்களை சேகரித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தினர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்த பதிவுகளின் மூலம் இந்த டேட்டாக்களை ஹமாஸ் திரட்டியுள்ளது. இஸ்ரேல் ராணுவ விசாரணைகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. ஹமாஸின் ஒரு சிறப்பு உளவுத்துறை குழு ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் வீரர்கள் வெளியிட்ட பதிவுகளை ஒன்றிணைத்து விரிவான தரவுத்தளத்தை உருவாக்கியதாக இஸ்ரேலின் ராணுவ ரேடியோ குறிப்பிட்டுள்ளது. அவர்களின் முக்கிய கவனம் இஸ்ரேலிய ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட டாங்கான மேர்காவா மார்க் 4 மீது இருந்தது. இந்த பதிவுகளை ஆய்வு செய்வதன் மூலம் டாங்கின் பலவீனங்கள், தள அமைப்புகள் மற்றும் ராணுவ செயல்பாடுகள் பற்றிய ஆழமான தகவல்களை ஹமாஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டாங்கை முற்றிலும் செயலிழக்க செய்யும் மறைமுக கில் ஸ்விட்ச் பற்றிய தகவலையும் ஹமாஸ் சமூக ஊடகங்கள் மூலம் அறிந்ததாக தகவல் தெரிவிக்கிறது. 2023 அக்டோபர் 7 தாக்குதலின் போது இந்த தகவலை பயன்படுத்தி ஹமாஸ் டாங்குகளை செயலிழக்க செய்து காசா எல்லையோரத்தில் உள்ள பல இஸ்ரேலிய ராணுவ தளங்களை கைப்பற்றியது. நகல் ஓஸ் தளத்தின் மீது நடந்த தாக்குதலில் மட்டும் 53 பேர் கொல்லப்பட்டு 10 பேர் கடத்தப்பட்டனர். இந்த கண்டுபிடிப்புகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சிறிய தகவல்கள் கூட ஹமாஸ் போன்ற அமைப்புகளால் எவ்வாறு பெரிய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது.
தகவல் சேகரிப்பில் ஜாம்பவானாக தன்னை காட்டிக்கொள்ளும் இஸ்ரேலின் தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் திரட்டி அதன் மூலம் தாக்குதல்களையும் நடத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது ஹமாஸ். ஜெருசலேம் தூதரகத்தில் இருந்து உளவு பார்க்கும் துருக்கி. இஸ்ரேல் அமைச்சர் புகார். இஸ்ரேலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சாதாரண அமைச்சரவை கூட்டம் கடும் வாத பிரதிவாதமாக மாறி ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தில் துருக்கியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் முடிந்தது. நிதி அமைச்சர் பெசலல் ஸ்மோரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமார் பென் குவிர் இடையே பால்துறை சீர்திருத்தங்கள் குறித்து ஏற்பட்ட தகராறு இதற்கு காரணமானது. துருக்கி இறக்குமதிகளுக்கு சந்தையை திறக்கும் திட்டத்தை ஸ்மோட்ரிச் முன்னெடுக்கிறார் என பென் குவிர் குற்றம் சாட்டினார். பாலை இறக்குமதி செய்வது பாதுகாப்பு ஆபத்தாக மாறக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். பென் குவிர் திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என ஸ்மோட்ரிச் பதிலளித்தார். கூட்டத்தை அமைதிப்படுத்த முயன்ற போதிலும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் முயற்சி தோல்வியடைந்து விவாதம் முற்றியது. வெளிநாடு வாழ் இஸ்ரேலியர் விவகார அமைச்சர் அமிகாய் சிக்லி துருக்கி ஒருமைப்பாடு மற்றும் கூட்டுறவு அமைப்பை உடனடியாக மூடவும் அதன் பணியாளர்களை வெளியேற்றவும் கூறினார். அவர்கள் கலாச்சார திட்டங்களின் பெயரில் உளவு நடவடிக்கைகள் நடத்துகின்றனர் என அவர் குற்றம் சாட்டினார். துருக்கி இஸ்ரேலுக்கு விரோத நிலைப்பாடு எடுத்துள்ளதாகவும் ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவில் உள்ள துருக்கிய தூதரகங்களின் செயல்பாடுகள் ஏன் தொடர்கின்றன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். துருக்கிய தூதரகத்திற்கு அசாதாரண தூதரக சலுகைகள் உள்ளன என கூறி விமர்சனத்தில் இணைந்தார். பல துருக்கிய அதிகாரிகள் தங்கள் நியமன கடிதங்களை இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு பதிலாக பாலஸ்தீன அதிபரிடம் சமர்ப்பிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலிய அமைச்சர்கள் இடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கு மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காசாவில் உணவு விநியோகம் என்ற பெயரில் படுகொலைகளில் ஈடுபட்டு வந்த இஸ்ரேல் ஆதரவு பெற்ற GHF எனப்படும் கூலிப்படை தனது செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவை வரவேற்றுள்ள ஹமாஸ் மனித தன்மையற்ற அமைப்பு முடிவுக்கு வந்துவிட்டதாக விமர்சித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற இந்த நிறுவனம் உதவி வழங்குவதற்கு பதிலாக பலஸ்தீனர்களுக்கு ஆபத்தான சூழல்களை உருவாக்கியது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியது. GHF அமைத்திருந்த விநியோக மையங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை துப்பாக்கிச்சூடு மற்றும் திட்டமிட்ட தாக்குதல்களுக்கு ஆளாக்கிய அழிவு கிடங்குகள் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. GHF-இன் சரிவு காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட கொலைவெறி திட்டம் தோல்வி அடைந்ததை பிரதிபலிப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த அமைப்பு மனிதாபிமான தரநிலைகளை கடைபிடிக்காமல் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக செயல்பட்டதாகவும் ஹமாஸ் கூறியது. இதன் செயல்பாடு பலர் உயிரிழக்கவும் காயமடையவும் காரணமானது என்று குற்றம் சாட்டப்பட்டது. சர்வதேச நீதிமன்றங்கள் இந்த அமைப்பையும் அதன் தலைவர்களையும் பொறுப்பு கூறச் செய்ய வேண்டும் என்றும் இதுபோன்ற பேரழிவுகள் மீண்டும் நடக்காமல் தடுப்பது மனித குலத்தை காப்பதற்கு தேவையானது என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. எக்ஸ் எனப்படும் ட்விட்டர் தளத்தின் தொழில்நுட்ப குளறுபடிகளால் இஸ்ரேலுக்கும் போலந்துக்கும் இடையே புதிய மோதல் வெடித்துள்ளது. காசா செய்தியாளர் முஹ்தசம் அல்-லூஸ் என்பவர் போலந்தில் இருந்து செயல்படுவதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியது. இதற்கு காரணம் எக்ஸ் எனப்படும் ட்விட்டர் தளத்தின் புதிய வசதியான கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் லேபிள் தான். இதனை அடிப்படையாக கொண்டு தல்லூஸ் காசாவில் இருப்பதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் இந்த லேபிள் நம்பகமற்றதாக இருப்பதாக பலரும் முன்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் இதன் செயல்முறை குறித்து எக்ஸ் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. குற்றச்சாட்டு வைரலான சில மணி நேரங்களிலேயே தல்லூல் காசாவில் இருந்து ஒரு வீடியோவை பதிவிட்டு குற்றச்சாட்டை மறுத்தார். காசாவின் சிதலமடைந்த கட்டிடங்கள், கூடாரங்கள் ஆகியவற்றை காட்டி இவை போலந்தில் உள்ளதாக நினைத்தால் சொல்லவும் என அவர் கூறினார். காசாவில் நடைபெற்ற படுகொலைகளை நீண்ட காலமாக செய்தி வெளியிட்டு வரும் தல்லூல் இஸ்ரேல் தாக்குதல்களில் தனது குடும்ப உறுப்பினர்களையும் இழந்துள்ளார். இந்த சம்பவம் பலரையும் தவறாக வெளிநாட்டு பயனர்களாக குறிப்பிடும் எக்ஸின் தானியங்கி லேபிளிங் முறையின் நம்பகத்தன்மையை பற்றிய கவலையை அதிகரித்தது. இந்நேரத்தில் பல முக்கிய இஸ்ரேல் ஆதரவு சமூக ஊடக கணக்குகள் உண்மையில் இஸ்ரேலில் இல்லை, அவை இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளில் உள்ளன என்பதையும் விசாரணைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. தி நியூ அரப், யூரோ நியூஸ், தி டிப்ளோமேட், NDTV போன்ற ஊடகங்கள், இந்திய வலதுசாரி மற்றும் இந்து தேசியவாத வலைதளங்கள் பாலஸ்தீனியர்களை குற்றச்சாட்டும் தவறான தகவல்களை பெரிய அளவில் பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளன. ஹோலோகாஸ்ட் எனப்படும் யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலை விவகாரத்தில் போலந்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் நிலவி வரும் சூழலில் இந்த புதிய விவகாரம் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து இஸ்ரேலை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. சிலியை தளமாக கொண்ட ஒரு அரசு சாரா அமைப்பு ஐக்கிய நாடுகள் அவையின் சட்டப்பிரிவு 6 பயன்படுத்தி இஸ்ரேலை ஐநாவில் இருந்து நீக்கும் சர்வதேச முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன பிரதேசம் தொடர்பான சர்வதேச சட்டங்களையும் ஐநா தீர்மானங்களையும்
தொடர்ச்சியான மற்றும் அமைப்பு சார்ந்த மீறல்களை இஸ்ரேல் மேற்கொள்வதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நவம்பர் 26 அன்று சாந்தியாகோவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ள இந்த முயற்சி ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ்க்கு அனுப்பப்பட்ட மனுவை மையமாக கொண்டுள்ளது. தற்போது 57,000க்கும் மேற்பட்ட கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,00,000 கையெழுத்துக்களை வாங்குவதை இலக்காக கொண்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகள் கலப்பு போர் குற்றங்கள் என இந்த இயக்கம் கூறுகிறது. பொதுமக்கள் பலி, மருத்துவமனைகள் அழிவு, பரவலான பசி மற்றும் தாகம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இஸ்ரேலை வெளியேற்றுதல் மட்டுமின்றி உடனடி ஆயுத தடையும், சர்வதேச அமைப்புகளிலிருந்து நிறுவன தொடர்புகளை துண்டிப்பதையும் அவர்கள் கோருகின்றனர். சிலி அதிபர் கப்ரியல் போரிக் தலைமையிலான அரசின் கடுமையான வெளியுறவு நிலைப்பாட்டையும் இது ஒத்துப்போகிறது. இஸ்ரேலில் இருந்து தனது தூதரை திரும்ப அழைத்ததுடன் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த இனப்படுகொலை வழக்கிலும் சிலி இணைந்துள்ளது. மேலும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி மனிதாபிமான உதவிகளை அனுமதித்து சர்வதேச சட்டத்தை மதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஐநா சட்டப்பிரிவு 6 உறுப்பு நாடுகளை நீக்குவதற்கான நடைமுறையை வகுத்தாலும் பாதுகாப்பு கவுன்சிலின் பரிந்துரை தேவைப்படுவதால் இது நடைமுறைப்படுத்தப்படுவது அரிதாகும். வரலாற்றில் இதுவரை எந்த நாடும் நீக்கப்படவில்லை. இருந்தபோதும் இத்தகைய ஒரு முன்னெடுப்பு ஒரு நாடு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு போதுமானதாக உள்ளது. பர்தாவை இழிவு செய்யும் நோக்கத்தில் நடந்து கொண்ட ஆஸ்திரேலிய பெண் எம்பிக்கு நாடாளுமன்றத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய தீவிர வலதுசாரி செனட் உறுப்பினர் பாலின் ஹான்சன் செனட் மண்டபத்தில் புர்கா அணிந்து நுழைந்ததால் நாடு முழுவதும் கண்டனம் எழுந்துள்ளது. புர்கா தேசிய பாதுகாப்பிற்கும் பெண்களின் உரிமைகளுக்கும் அபாயம் என கூறி அவர் இதை போராட்டமாக மேற்கொண்டார். புர்கா மற்றும் முகத்தை மறைப்பதை தடை செய்யும் மசோதா முன்வைக்க அனுமதி மறுக்கப்பட்டதும் ஹான்சன் கருப்பு புர்கா அணிந்து செனட் சபைக்குள் வந்தார். இதற்கு பிற செனட்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். செனட் தலைவர் ஜூ லைன்ஸ் புர்காவை அகற்றுமாறு அல்லது சபையை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு ஹான்சன் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அன்றைய தின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதிலிருந்து தடை செய்யப்பட்டார். முஸ்லிம் செனட்டர்களான மெஹ்ரின் பாரூக்கி மற்றும் ஃபாத்திமா பேமன் இதை வெளிப்படையான இனவெறி, இஸ்லாமோபியா மற்றும் முஸ்லிம் ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரான அவமரியாதை என கண்டித்தார். அமைச்சர் அன் அலி இது ஏற்க முடியாதது என்றும் பெண்கள் விரும்பியபடி உடை அணிவது அவர்களின் உரிமை எனவும் வலியுறுத்தினார். கிரீன் கட்சி தலைவர் லாரிசா வாட்டர்ஸும் பல கன்சர்வேட்டிவ் தலைவர்களும் இதை ஆபத்தான, அவமதிப்பான, கவனம் ஈர்க்கும் நாடகமாக விமர்சித்தனர். 2017 இதேபோல செயல்பட்டதற்கும் அவர் விமர்சனங்களுக்கு உள்ளானார். குடியேற்றத்திற்கு எதிரான அவரது ஒன் நேஷன் கட்சி தற்போது 4 செனட் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உலகம் விரைவில் புரிந்து கொள்ளும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் கூறியுள்ளார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி குற்றவாளியான இஸ்ரேல் ஆட்சியை எதிர்கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஹைதம் அலி குறித்து அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது குற்றச் செயல்களை தொடர்ந்து செய்து வருவார். எனவே இந்த போலியான இஸ்ரேல் ஆட்சியை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை உலகம் புரிந்து கொள்ளும் வரை இது நீடிக்கும் என ஈரான் பாதுகாப்பு தலைவர் வலியுறுத்தினார். ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஹைதம் அலி மற்றும் அவரது சில தோழர்கள் ஹஸ்ரத் ஃபாத்திமா அவர்களின் வீர மரணத்தை நினைவு கூறும் தினத்தில் குற்றவாளியான இஸ்ரேல் ஆட்சியால் வீர மரணம் அடைந்தனர் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருந்தார். அலைகள் போராளி இயக்கங்களை பலவீனப்படுத்தும் என்று இஸ்ரேல் நம்புவது தவறு என ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் முன்னாள் தளபதியான மொஹ்சன் ரெசாயி கூறியுள்ளார். இஸ்ரேலால் கொல்லப்பட்ட அடையாளம் வெளிப்படுத்தப்படாத தியாகிகளின் இறுதி தொழுகையில் கலந்து கொண்ட பின் இக்கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு வீர தளபதியின் மரணமும் இஸ்ரேலை அதன் முடிவுக்கு மேலும் ஒரு படி நெருக்கமாக்குகிறது என்றும் இந்த தலைவர்கள் அரசாங்கம் நியமித்தவர்களாக அல்லாமல் மக்களின் விருப்பத்தில் இருந்து உருவானவர்களாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். போராளிகளை குறிவைத்து படுகொலை செய்வது இஸ்ரேலின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தும் என்றும் அவர் பேசினார். அவரது உரைக்கு முன்னதாக பெய்ரூத்தின் தகியே பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஹைதம் அலி உள்ளிட்ட 5 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 28 பேர் காயமடைந்தனர். சயீத் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்ட பிறகும் லெபனான் போராளி இயக்கம் பலமாகவே உள்ளதாக ரெசாயி கூறினார். ஈரான் பிற நாடுகள் மீது தன் முடிவுகளை திணிக்காது. ஆனால் இஸ்ரேல் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதால் லெபனானின் போராளி படைகள் தங்கள் பொறுமை மற்றும் கட்டுப்பாட்டு உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்
இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7 தாக்குதலை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்ரேலின் ராணுவ தலைமையில் பெரிய மாற்றம் நடைபெற்று வருகிறது. 2023ஆம் ஆண்டில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது ஏற்பட்ட தோல்விகளுக்கு மூத்த தளபதிகள் பொறுப்பானவர்கள் என கண்டறியப்பட்டதன் பின்னர் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஐஎல் சமீர் பல உயர்நிலை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவித்தார். 2023 அக்டோபர் நிகழ்வுகள் குறித்து நடைபெற்ற விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்குதல்களை தடுக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் தளபதிகள் தவறியதாக சமீர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் பொதுமக்களை பாதுகாக்க முடியாத ராணுவத்தின் தோல்விகள் காரணமாக இந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது எனவும் அவர் தெரிவித்தார். ஹமாஸ் நடத்திய அல் அக்ஸா பிரளய தாக்குதல் இஸ்ரேலின் தோற்கடிக்க முடியாத நாடு என்ற பிம்பத்தை அடித்து நொறுக்கியது. இத்தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அங்கு விவாதம் நடைபெற்று வந்தது. தோல்விக்கு காரணமான மூத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் கீழ்நிலை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லா தளபதி படுகொலையால் மீண்டும் பதற்றம், பதிலடிக்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லா தாக்குவதற்கு முன்பே போரை தொடங்க இஸ்ரேல் திட்டம். இஸ்ரேல் அமைச்சர்கள் ராணுவ தளபதி இடையே மோதல். ஹிஸ்புல்லா தளபதி படுகொலைக்கு நசுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். ஈரான் விடுத்துள்ள புதிய எச்சரிக்கையால் பரபரப்பு. ஐரோப்பா முழுவதும் தீவிரமடைந்த இஸ்ரேலுக்கு எதிரான கல்வி புறக்கணிப்பு. சுமார் 1000 பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலை முழுமையாக நிராகரிப்பதாக அறிவிப்பு. உயர்கல்வி கடுமையாக பாதிக்கப்படும் என ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கதறல். குழந்தைகளை பலாத்காரம் செய்யும் மர்ம யூத அமைப்பு. கொலம்பியாவில் 17 சிறுவர்கள் மீட்பு. உலகம் முழுவதும் அலர்ட். இஸ்ரேல் டாங்கிகளை நுட்பமாக செயலிழக்க செய்த ஹமாஸ். சிறப்பு உளவுத்துறை மூலம் இஸ்ரேலிய படையிடம் இருந்து முக்கிய தகவல்களை திரட்டியது அம்பலம். ஜெருசலத்தில் உள்ள துருக்கி தூதரகம். அங்கிருந்து இஸ்ரேலை உளவு பார்க்கும் துருக்கி. இஸ்ரேல் அமைச்சர்கள் கடும் மோதல். துருக்கியை வெளியேற்ற கோரிக்கை. யாரும் எதிர்பார்க்காத வகையில் இதுவரை 26 உடல்களை ஒப்படைத்த ஹமாஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தளத்துக்கு அருகே தோண்டி எடுக்கப்பட்ட கைதிகளின் உடல்கள். காசாவில் செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்த இஸ்ரேலின் கூலிப்படையான GHF. ஹமாஸுக்கு கிடைத்துள்ள புதிய வெற்றி. எக்ஸ் தளத்தின் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் லேபிளில் குளறுபடி. காசாவில் இருப்பவரை போலந்தில் இருப்பதாக காட்டுவதால் சர்ச்சை. ஐநா சபையில் இருந்து இஸ்ரேலை நீக்கும் நடவடிக்கை வேகப்படுத்தும் சிலி நாடு. புர்காவை ஆபாசமாக அணிந்து இழிவுபடுத்திய ஆஸ்திரேலிய MP. ஒரு நாள் முழுவதும் சபை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை. இஸ்ரேலின் பல்வேறு உயர்மட்ட ராணுவ தளபதிகள் திடீர் பணி நீக்கம். அக்டோபர் 7 ஹமாஸின் படையெடுப்பை தடுக்க முடியாததால் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.